அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயில் போலவே பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு இந்து சமய அறநிலைத்துறையில் வனபத்திரகாளி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 17 காலி இடங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,500 சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன படிக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்கிறேன். என்னென்னா பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1 லட்சம் அப்ளிகேஷன் வந்துக்கிறது மட்டும்தான் சொன்னாங்க. அதில் 10,000 ரிஜெக்ட் பண்ணிட்டு 90,000 மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் இன்றைக்கான கால் லெட்ரு எதுவுமே வரலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிறீங்க. நாம் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரி தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் இல்லை. இது மாதிரி பார்த்திங்கன்னா 2023 வச்ச வேகன்சி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா வைக்காமல் இருக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை தெரில. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கேஸ் போட்டுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூலாம் பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியுது தற்போதைக்கு. அதுக்கு தான் இப்போலாம் பார்த்திங்கன்னா தற்போது என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லிடுறாங்க. இந்து சமய அறநிலைத்துறையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோயில், இந்த கோயில் மட்டும் கிடையாது, இன்னும் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சுருந்தாவோ இல்லை அதுக்கு எதிராக பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்தாவோ உங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் யார் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வேகன்சி பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு நல்லா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஏதோ பார்த்திங்கன்னா பல பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி இந்த டைமும் வாய்ப்பு விட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா யார் வராங்களோ அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் நடக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிட்டிங்களா இதை மட்டும் நம்பி இருக்காதீங்க. வேறு ஜாப் வந்தாலும் அதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருங்க. ஒரு ஜாப் இல்லைனாலும் ஒரு ஜாப் கிடைக்கும். இது மட்டும் பார்த்திங்கன்னா எதையுமே பார்த்திங்கன்னா நம்பாதீங்க. உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஜாப்புமே நம்பாதீங்க. நீங்கள் அடுத்தடுத்து போயிட்டே இருங்க. ஒன்று நாள் ஒன்று பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். இப்போ வாங்க நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எப்படி விண்ணப்பிக்க எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் பார்த்திங்கன்னா அருள்மிகு வனபத்திரகாளி அம்மன் திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா இது தேக்கம்பட்டி மேட்டுப்பாளையம் வட்டம் கோவை மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 042542972226. இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். வேலை வாய்ப்பு அறிவிப்புன்னு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருள்மிகு வனபத்திரகாளி அம்மன் திருக்கோவில் உள்ள கீழ்காணும் பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு இந்து சமயத்தை சேர்ந்தவங்களாம் பார்த்திங்கன்னா 30/6/2025 மாலை 5:45க்குள்ளே அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பார்த்திங்கன்னா வேகன்சின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீட்டு விற்பனையாளர், அதாவது டிக்கெட் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இது 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கல்வி தரம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதுக்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருந்தீங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அதுக்கு இணையாக பார்த்திங்கன்னா படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காவலர் பார்த்திங்கன்னா 2 வேகன்சி. இதுக்கு சம்பளம் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உர்கா பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. இது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,900லேருந்து 50,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது ஏவலர்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. இது 10,000லேருந்து 31,500 சம்பளம், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சலவை தொழிலாளர் ஒரே ஒரு வேகன்சி. 11,600லேருந்து 36,800 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு கல்வி தகுதி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருவழகு. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,900லேருந்து 50,400 வரைக்கும் இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெருக்குபவர் பார்த்திங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 சம்பளம் கொடுக்குறேன். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்.
அதே மாதிரி உபகோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தர் ஒரு வேகன்சி இருக்குது, 15,700 சம்பளம். நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இணையாக படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்துறை பணியிட வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓதுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி, 18,500 சம்பளம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்து படிக்க தெரிஞ்சிருக்கணும். சமய நிறுவனம், அரசு நிறுவனத்தில் நீங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடசாலையில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உபகோயில் மேலம் குழு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க ஒரு வேகன்சி, 15,700 சம்பளம். இந்த ஜாப்க்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமய நிறுவனம் அப்படி இல்லைனா அரசு நிறுவனம் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இசைப்பள்ளியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் 1/7/2024 வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதேமாதிரி 45 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தேக்க ஆரோக்கியம் உள்ளவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் எல்லா பதவியும் எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி விண்ணப்பிக்கும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கவரில் அந்த பதவியின் பேரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறிப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது நிலுவைத் தொகை செலுத்த வேண்டிய குத்தகைக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்கும் நிலுவைத் தொகை, அதே மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண இந்த மாதிரி இருக்கிறீங்களா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு தகுதியற்றவர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேரடி நியமனம் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா சரிபார்க்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே விண்ணப்பிக்க உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்ணப்பிச்சிட்டோம், கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நம்ம இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் திருக்கோயில் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா செலுத்தி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். இதர நிபந்தனை வந்து பார்த்திங்கன்னா மற்ற இதர விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக வேலை நாட்கள் நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வனபத்திரகாளியம்மன் கோயிலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயில் தேக்கம்பட்டி நெல்லித்துறை அஞ்சல் மேட்டுப்பாளையம் வட்டம் கோவை மாவட்டம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அது மாதிரி விண்ணப்பிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் வரும். நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி கண்டிப்பாக இந்த ஜாப் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.